சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தை நிதானித்து அறிகிற அறிவு நமக்கு இருப்பதினாலே நாம் பாவிகளாயிருக்கிறோம். நாம் பாவம் இல்லாமல் வாழ முடியாது. இந்த உலகத்தில் நாம் ஞானிகளாயிருப்பதினால் நாம் ஒவ்வொருவரையும் நல்லவர், கெட்டவர், துன்மார்க்கர், பாவிகள் என்று சொல்வதினாலே நாம் பாவிகளாய் மாறி வருகிறோம். நன்மை தீமை அறியாத சிறு பிள்ளைகளிடத்தில் பாவமில்லை. யாரையும் நியாயம் தீர்க்க நாம் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்மை நாமே நிதானித்து நீதியும் நியாயத்துடன் வாழவே நாம் படைக்கப்பட்டவர்கள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அவரையே உண்மையான தெய்வம் என்று அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அவரை துதித்து பாடி நாம் கீர்த்தனம் செய்து வாழ வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடினாலே உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. ஆம், அன்று பரிசேயர்கள், நாங்கள் மோசேயுடைய சீஷர்கள், நாங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். அந்த குருடனோ இயேசுவினாலே குணமாக்கப்பட்டவனாய் இருந்தபடியினால் அவர் கிறிஸ்துவின் குமாரன் என்று அறிக்கை செய்தான். அவர்களோ அவனை நோக்கி, கர்த்தரை மகிமைப்படுத்து, இவன் பாவியாயிருக்கிறான் என்றார்கள். குருடன் சொல்கிறான், பாவியாயிருக்கிற ஒரு மனுஷனிடத்தில் தேவ சித்தம் எப்படி நிறைவேறும்? அதற்கு பரிசேயர்கள், பாவியாக பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொன்னார்கள். அந்த குருடன் பாவியல்ல, பரிசேயர்களே பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். அந்த குருடன் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டே அவன் குருடனாய் பிறந்தான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆமென்.